வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். ரிலாக்ஸ் வித் ராம்ஜி அப்படிங்கிற நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியையும் நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் முதல் தடவை அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தீங்கன்னாக்க அது எனக்கு இன்னும் ஒரு பூஸ்டாக ஒரு ஹார்லிக்ஸாக இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தடவை உங்கள்கிட்ட நான் என்ன பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. யானை வரும் அங்கே வரும், ஆனால் அதுக்கு முன்னாடியே யானை அசைஞ்சு அசைஞ்சு ஆடும். அது கழுத்தில் ஒரு மணி கட்டியிருப்பாங்க, அந்த சத்தம் நமக்கு முன்னாடியே கேட்டோம். அதுபோல் தேர்தல் 2026 தான் வருது. ஆனால் இப்போவே தேர்தலுக்கான அதிரி புதிரிகள், பரபரப்புகள், கொளுத்தி போடுற விஷயங்கள் அப்படின்னு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கடந்த தேர்தலில் அதிமுக பாஜக அப்படிங்கிறது தனித்தனியாக இருந்ததை இப்போ பார்த்தோம் சமீப காலங்கள். அதுக்கு முன்னாடி சேர்ந்துருந்தாங்க. ஆனால் கடந்த 2-3 தேர்தலாக திமுக கூட்டணி ஒரே பக்கமாக வலுவாயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ திமுகவிலிருந்து ஒரு கட்சி எங்களோட கூட்டணி அமைக்க வரப்போகிறாங்க அப்படின்னு ஒருத்தர் கொளுத்தி போடுறாரு. ஒரு 2 நாள் கழித்து திருச்சியில் நடைபெறுகிற ஒரு மாநாட்டில் தொல் திருமா அண்ணன் வந்து அங்கே போயிருக்கும்போது பக்கத்து ரூமில் தங்கியிருக்கிற வைகை செல்வன் அவர்கள் வந்து சந்திச்சுட்டு போகிறாரு. நாங்கள் சாதாரணமாக தான் சந்திச்சுக்கிட்டோம்னு தொல் திருமா அண்ணன் சொன்னால், வைகை செல்வன் நிறைய ஓட்டை விழுந்திருக்கு, அப்படியே ஒவ்வொரு ஓட்டையாக இப்போ தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறார். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளை கார்னர் பண்ணி சொல்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தாக்க ஒரு நாள் அன்னைக்கு ஃபுல்லாக 2 நாளாக பார்த்தாக்க அதிமுக கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு பேச்சு அடிபடுது. இன்னொரு பக்கம் பார்த்தாக்க கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்களுடைய பேச்சினால அவர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு. ஆக இந்த சலசலப்பே இல்லாமல் அமைதியாக ஓடிட்டுருக்கிற ஒரு நதியில் ஒரு சின்ன கல்லை போட்டு ஒரு சலனத்தை ஏற்படுத்துவது போல இன்னைக்கு திமுக கூட்டணியை எப்படியாவது சிதைத்து விட மாட்டோமா அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்கிறாங்க. இது சரியா அப்படின்னா, சரி தப்பு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதில் ஒன்றும் கிடையாது. நம்ம பக்கம் படை திரட்டுவதில், நம்ம பக்கம் ஆள் திரட்டிக்கிறதுல ஒன்றும் தவறே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் ஒரு மேஜிக் ஒன்று செஞ்சாங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு வந்து 50 தொகுதிகள் 40 தொகுதிகள் வேணும்னு தேமுதிக வட்டாரத்தில் பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே 50 தொகுதிகள் நம்மளுடைய டார்கெட்டு அப்படின்னு சொல்லி அமித்ஷாஜி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் மதுரை வந்திருந்தப்ப சொல்லிட்டு போயிட்டார் 50 தொகுதிகள் அப்படின்னு. தேமுதிக வந்து 40 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ சமீப நாட்களாக 2 நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் 50 தொகுதிகளில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் கொளுத்தி போடுறதுல ஒரு என்னது ஏரோப்ளைனு இது ஓட்டினாக்க எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுச்சுனாக்க அப்படின்ற மாதிரிலாம் பழமொழிகள்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதில் ஒன்றை மட்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தேமுதிக 40 தொகுதிகள் கேட்டு ஜெயித்த காலம்லாம் இருக்கு. அதே சமயத்தில் இன்னைக்கு தேமுதிக ஒரு தேய்ந்த பிறை போல காட்சி தரும். அதை தேமுதிக உணராமல் இருக்குமா? பிரேமலதா அன்னியார் உணராமல் இருப்பார்களா? 40 தொகுதிகளில் அவங்க ஒரு வலுவான வேட்பாளரை நிறுத்த முடியுமா? அதற்கு வேலை செய்ய முடியுமா? எப்படின்னு ஆல்ரெடி 234 தொகுதியை இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதின்னு பிரிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பையனை அனுப்பிச்சிட்டு இன்னொரு பக்கம் பிரேமலதா அவர்கள் சுற்றுப்பயணம் போகிறதா ஒரு திட்டம் இருக்குது. சரி, அதே போல் இந்த பக்கத்தில் நம்ம விடுதலை சிறுத்தைகள் பக்கம் வந்து பார்த்தா அவங்க 50 தொகுதிகள் கேட்குறாங்க அப்படின்னு வருது. திமுக கூட்டணியில் தான் நிறைய கட்சிகள் அங்கே வகிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 50 தொகுதிகள் கொடுக்கறது சாத்தியமில்லை. 2வது, அப்படி ஒருவேளை 50 தொகுதிகளே கொடுப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள் முன்வந்தாலும் கூட அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து மத்தியில் ஆண்ட கட்சி இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சின்னு காங்கிரஸ் கங்கணம் கட்டிட்டு வருவாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது.
கொடுத்தா காங்கிரஸ் தேர்தலில் ஜெயிக்குமா அப்படிங்கிறது வேற விஷயம். சரி, ரெண்டாவது விஷயம், விடுதலை சிறுத்தைகளுக்கு 50 தொகுதிகளே கொடுக்கப்பட்டாலும் கூட மனசாட்சியை தொட்டு சொல்லணும்னாக்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு வலுவான ஒரு இயக்கமாக மாறி இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் 50 தொகுதிகளாக இருக்கட்டும், 30 தொகுதிகளாக இருக்கட்டும், அத்தனை தொகுதிகளிலும் திமுகவுடைய ஓட்டு வாங்காமலையோ அல்லது மற்ற கூட்டணி கட்சியினருடைய ஓட்டு வாங்காமலையோ விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்க முடியுமாங்கிறது தொல் திருமாவளவனுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை தொல் திருமாவளவன் அதிமுக கூட்டணிக்கு போறதாவே வச்சுக்கிட்டாலும் கூட இதே கேள்விதான். திருமாவளவன் அத்தனை தொகுதிகள் கேட்டு அவங்களுக்கு 40 50 தொகுதிகளோ கொடுத்துட்டா கூட அத்தனை இடங்களிலும் அதிமுக ஓட்டு அவங்களுக்கு விழுந்து ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறிதான். ஆக ஜெயிப்பதை தீர்மானிக்கிற சக்தியாக திருமாவளவன் இருக்காரு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் ஜெயிக்கிற இடத்துல திருமாவளவன் இல்லைங்கிறது தான் கலை யதார்த்தம். ஆகவே ஒன்று திமுகவுடனோ அல்லது அதிமுகவுடனோ அப்படி பயணித்து கொண்டு இருந்தவர்கள் இன்னைக்கு பல வாக்கு சதவீதத்தில் முன்னேறி மிகப்பெரிய அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷனில் வாங்கிட்டு இன்னைக்கு நிற்கிறாங்க. அத்தனை அங்கீகாரத்தையும் தொலைச்சிட்டு பாமக நிற்கிது. இதையும் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். தேமுதிகவினுடைய நிலை தான் விடுதலை சிறுத்தைகளுக்கும். இதனால தான் சீமான் தனித்தே களம் காணுகிறேன்னு ஓட்ட பிரிக்கிற வேலையிலேயே அவர் இறங்கிட்டு இருக்கிறார். அப்படி ஓட்ட பிரிக்கிற வேலையில தனித்து இயங்கி கொண்டிருப்பதால தான் அவரால் தனித்து இத்தனை சதவீத ஓட்டு வங்கி அப்படின்னு சீமானுக்கு தனியாக சொல்லப்படுது. இப்போ டிவிகே விஜய் அவர்கள் நாளைக்கு அவர் அதிமுக கூட கூட்டணி சேருவாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லை பிஜேபி அதிமுக தாவேக்கான்னு ஒன்றா சேருவாங்கன்னாங்க. இல்லை பிஜேபி கூட நின்னாக்க டிவிக்கே தோக்கிறதுக்காக உறுதியாயிடும், ஏன் விஜய் தோக்கிறதே உறுதியாயிடும். அதனால டிவிக்கே வேறு விதமான முறையில் அவங்க கூட்டணி சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேக்கா அதாவது விஜயோட கட்சி, பாமக, அப்புறமா தேமுதிகன்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இப்படி யார் எந்த பிளான் போட்டாலும் அப்போ விஜய் என்ன ஆயிடுறாருன்னா அவருடைய நாயக பிம்பம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடுது. அதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. ஆக இந்த சமயத்தில் ஒரு தேன்கூட்டில் கல்லெறிஞ்சி கலைச்சிடலாம் அப்படிங்கிற ரீதியாக கூட்டணிக்குள்ளார குழப்பம் விளைவிக்கிற விதமாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக மீடியாக்கள் கிட்ட செய்திகள் பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. திருச்சியில் ஒரே ஹோட்டலில் பக்கத்து ரூமில் சந்தித்ததுக்காக வைகை செல்வன் கூட பேசிட்டாரு, அதிமுக கூட போகிறாரு. பாஜக இருக்கிற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் ஒருபோதும் போக மாட்டார், எழுதி வச்சுக்கணும். சரி, பாமக திமுக பக்கம் வருவதை ராமதாஸ் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னாக்க ராமதாஸ் இருக்கிற இடத்துலையும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டார். அப்போ யாரெல்லாம் ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு கூட்டணி ஆட்சி அமையணும்னு பாஜக சொல்லுது. அதே போல் கூட்டணியில் எங்களுக்கும் ஆட்சியில் எங்களுக்கும் பங்கு வேணும்னு திருமாவளவன் சொல்கிறாங்க. ஆட்சியில் பங்கு தரத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு கட்சியை ஆரம்பிக்கிற அன்னைக்கே அறிவித்தவர் தான் விஜய். அப்போ இவங்க எல்லாம் ஒரு கட்சியில் இணைஞ்சிட முடியுமா? அப்போ கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கிடையாதுன்னு சொல்கிறதுனால திமுகவும் அதைத்தான் சொல்கிறாங்க, அதிமுகவும் அதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துட முடியுமா? இப்படி ஒரு கணக்குங்கிறது தவறான ஒரு ஃபார்முலா. இப்படி பரப்பி இந்த 6 மாதத்தை ஏதாவது ஒரு வகையில் குழப்பி என்னாவது பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அமித்ஷா எடப்பாடியோட கையை தூக்கி கூட்டணின்னு அறிவித்த பிற்பாடு கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு. இதுவரை எந்த கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணி சேரவில்லை. ஒருவேளை நாளைக்கு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் சில 2-3 கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இதையெல்லாம் அறிந்துதான் எடப்பாடி அண்ணன் அமைதியாக கை நத்திட்டு இருக்கிறார். அவர் சாதாரணமானவராக எடப்பாடி அவர்களை நினைத்து விட முடியாது. அத்தனை சாணக்கிய நுட்பத்தனங்களும் அறிந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனால் விடுதலை சிறுத்தைகள் அதிமுக பக்கம் போகுமா? 50 சீட்டு கேட்குது, தேமுதிக 40 சீட்டு கேட்குது. இந்த முறை தேமுதிக திமுகவோட கூட்டணி வச்சுக்கும். மதிமுகவுக்கு மன வருத்தம் இருக்குது, ராஜ்யசபா எம்பி சீட் தரலன்னு கமலுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் மதிமுக அதிமுக பக்கம் போயிடுது அப்படின்னு இவங்களாகவே பிஜேபி வட்டாரத்திலேயே சில ஹேஷியங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த ஆரூடங்கள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் என்னவாகும் அப்படிங்கிறது தான்
கள யதார்த்தம். இந்த நிலையில் 50 தொகுதிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான் அப்படிங்கிறது தெரியும். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அதிக தொகுதிகள் கொடுத்தப்ப இல்லை எனக்கு ஒரே ஒரு தொகுதி வேணும்னு சொன்னவர் தான் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அப்படிங்கிறதையும், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருடைய கட்சி இன்னைக்கு அப்படியே கரைந்து காணாமல் போய் பாஜகவோட ஐக்கியமாகிட்டாரதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு சின்ன உதாரணம். வணக்கம்.